நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஸோ guys, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா AS12 which is கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்கு கிராண்ட் தருவாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து சில அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னாங்களா, இல்லை சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அது வந்து கொஞ்சம் வெல்ஃபேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, இல்லை சம் கண்டிஷன்ஸ் அவங்க சில கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே வந்தால் we can give grantன்னு. அந்த மாதிரி சில திங்ஸ் பண்ணாங்கன்னா கம்பெனி கவர்மெண்ட் வந்து அப்போ கிராண்ட் தருவாங்க. கண்டினியூ, கோ ஹெட், குட், நல்லா பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேக்வேர்டு ஏரியாவில் நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறேன், நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அதுக்கு கிராண்ட் தருவாங்க. இப்போ நான் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எல்லா ப்ராடக்ட்ஸும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் தயாரிக்கிறேன், அப்போ அந்த மிஷினரிக்கு கவர்மெண்ட் கிராண்ட் தருவாங்க. இப்போ நான் வந்துட்டு புவர் பீப்புளுக்கு வந்து வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன், அதுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் லைக் ஹெல்ப் பண்ணுவாங்க கிராண்ட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து தான் லைக் இதெல்லாம் கிராண்ட், பேசிக்கலி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வந்துட்டு இந்த கிராண்ட்டை பற்றி பார்க்கும்போது, இந்த கிராண்டெல்லாம் எப்போ ரிசீவ் பண்ணுவோன்னா, லைக் எப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா, கிராண்ட் ஷுட் நாட் பி ரெகக்னைஸ் அன்லெஸ் ரீசனபிளி அஷ்யூர்ட் டு பி ரியலைஸ். அது எப்போ ரியலைஸ் ஆகும் நம்ம ஷுவராக இருக்கோமோ அப்போ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அதை ரெக்கக்னைஸோ ரெக்கார்டோ பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போது சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறனால கவர்மெண்ட் வந்து நமக்கு கிராண்ட் தராங்க. இப்போ கிராண்ட் தந்துட்டாங்க, இதே கண்டிஷன்ஸை நம்ம இப்போ ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அந்த கிராண்ட் எவ்வளோ கொடுத்தாங்களோ மொத்த அமௌண்ட்டையும் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துடணும். இங்கே பாரு, நீ ஒரு விஷயம் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ண, பட் அதை ஒழுங்காக உன்னால் பண்ண முடியல, ஸோ எடுத்துக்கோ. இட் மை பி பிகாஸ் ஆஃப் 2 ரீசன்ஸ். எய்தர் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை, இல்லைனா அவங்களுக்கு பண்ணுற கெப்பாசிட்டியே இல்லை, அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டியே இழந்துட்டாங்க அப்படின்னா யூ வில் ரீஃபண்ட் இட். ஸோ ரீஃபண்ட் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட் ரிவர்ஸ் என்ட்ரி போடுவோம். நிறைய விதத்தில் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒன்று பார்ப்போம், அதோட ஆப்போசிட் என்ட்ரிஸ் போட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதான் ரீஃபண்ட் பாலிசி பற்றி. ஸோ இதான் ஜென்ரல் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி இதை புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம், எந்த பேசிஸ்லன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராண்ட்டுன்னு வரும்போதே 2 இருக்குது, ஒன்று மானிட்ரி, ஒன்று நான் மானிட்ரி. மானிட்ரினா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ், நான் மானிட்ரினா நான் கேஷ், கேஷாக இல்லாமல் கிராண்ட் தர்றது. இப்போ கேஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் பையிங், ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் பார்ப்போம். இப்போ கேஷ் வந்துருச்சு, இந்த கேஷை நான் எதுக்காக யூஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்க்காக. ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பார்த்தோம், இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் வந்து வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன், இல்லை அவங்க ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறேன், பேண்டமிக்கில் வந்துட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணேன், இந்த மாதிரி திங்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இதில் வரும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸ், இந்த எக்ஸ்பென்ஸுக்காக அவங்க ஒரு கேஷ் தராங்க. இங்கே பாரு, நீ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற வெல்ஃபேர்க்காக, நான் அதில் கொஞ்சம் கேஷாக கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதான் வந்துட்டு இது. இப்போது இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று, எய்தர் அந்த ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருப்போம். இப்போ நான் போன வாரம் ஒரு கேம்ப் நடத்தினேன், நிறையா இன்கர் பண்ணிட்டேன் எக்ஸ்பென்சஸ், இப்போ நான் அது கிராண்ட்டு வருது எனக்கு, அது ஒன்று. இல்லைனா கோயிங் டு பி இன்கர், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்டு சாங்ஷன் பண்ணி நான் ஒரு கிராண்ட் வாங்குறேன், இன்னும் அந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன்னு, ஒரு நெக்ஸ்ட் மந்த் பண்ண போகிறேன்னு வச்சுப்போமே, அப்படின்னா அந்த ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த எக்ஸ்பென்ஸை இன்கர் பண்ண போகிறேன். ஸோ இதான் 2 விதம். இப்போ இதில் ஃபஸ்ட் மெத்தடில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னா, ஆல்ரெடி இன்கர் பண்ணனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் என்னென்னு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் சம்திங். இப்போது இது இன்கம்மாக வரும்போது நம்ம இது இன்கம் மாதிரியே ட்ரீட் பண்ணுறோம். இந்த மானிட்ரி கேஷை வந்து இன்கம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு கிரெடிட் சைடில் போடுறோம். முன்னாடி டெபிட் சைடில் எக்ஸ்பென்ஸ்னு காமிச்சதே இப்போ கிரெடிட் சைடில் காமிச்சு மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ இதான் ஆல்ரெடி இன்கர் ஆயிருந்தா எக்ஸ்பென்ஸ். இல்லை இனிமேல் தான் நான் அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ண போகிறேன், இனிமேல் தான் கேம்ப் வைக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ தான் டிஜிஜின்னு ஒரு அக்கௌண்ட் வரும். ஸோ வந்து டிஜிஜி அக்கௌண்ட்னா டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட். ஸோ டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட்னா பேசிக்கலி என்னென்னா, இப்போ வர அமௌண்ட்டை நான் வந்து P&Lலையோ இல்லை வந்து ஏதோ அசெட்லேயோ போட மாட்டேன், அதை வந்து ஸ்பெஷலாக ஒரு டெஃபர்ட் அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் நான் ஒன்றும் இன்கர் பண்ணல, நான் என்றைக்கு இன்கர் பண்ணுறேனோ அன்றைக்கி தான் இந்த இதுலேருந்து இருக்கிறத இன்கம் மாதிரி இந்த மாதிரி P&L கிரெடிட் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி இனிஷியலாக கேஷ் வரும்போது அதை டிஜிஜி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ அந்த எக்ஸ்பென்ஸ் P&L டெபிட் பண்ணிட்டு டிஜிஜி அக்கௌண்ட் டு P&Lன்னு சொல்லிட்டு இப்போ அதை என்ன பண்ணுவேன், டெஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படியே குறைச்சிட்டே வருவேன். ஸோ வந்து டெஃபர் இன்கம்னா என்னென்னு பார்த்தோம். பேசிக்கலி ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்து அதை வந்து ஈச் இயருக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து டெஃபர் பண்ணிகிட்டே வருவோம், அது 0 ஆகிற வரைக்கும். ஏன்னா அதை வந்துட்டு என்றைக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ அன்றைக்கி தான் நம்மளை அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதான் டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ வந்துட்டு இது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்க்கு 2 டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் பையிங். இப்போது இந்த கிராண்ட் எதுக்கு தராங்கன்னா, நான் ஒரு பிளான்ட், ப்ராப்பர்ட்டி, மிஷினரி, அசட் ஏதோ ஒன்று வாங்கணும், அதுக்கு எனக்கு காசு வேணும், அதுக்கு அவங்க கேஷாக தராங்க, அசட் தரல, அசட் வாங்க கேஷ் தராங்க.
அப்படின்ற போது 2 விதம் இருக்குது. ஒன்று நான் டெப்ரிசியேட்டபிள் அசெட்ஸ், இன்னொன்று டெப்ரிசியேட்டபிள் அசெட்ஸ். ஃபஸ்ட்டு டெப்ரிசியேட்டபிள் அசெட்ஸே பார்ப்போம். இப்போது டெப்ரிசியேட்டபிள் அசெட்ஸை 2 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று நெட் அசெட் மெத்தட், இன்னொன்று வந்து டெஃபர்ட் இன்கம் மெத்தட். டெஃபர்ட் இன்கம் இப்போ பார்த்தோம்ல டிஜிஜி அக்கௌண்ட், அதை வச்சு தான். இப்போது இதில் வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது ரெண்டுமே பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். நெட் அசெட் மெத்தட்னா ஃபஸ்ட்டு கிராண்ட் ரிசீவ் ஆகுதுல, யூ ரெடியூஸ் இட் ஃப்ரம் தி காஸ்ட் ஆஃப் அசெட். இப்போ காஸ்ட் ஆஃப் அசெட் 20 lakhs இருக்குது, கிராண்ட்டு 10 லட்சம் தரான் அப்படின்னா நெட் அசெட் வந்து 10 lakhs தான். 20 lakhs நான் இன்கர் பண்ணி காசு கொடுத்து வாங்குறேன், அதில் 10 லட்சம் அவன் தந்துட்டான். ஸோ அதை நான் செட் ஆஃப் பண்ணால் எனக்கு 10 lakhs தான் அசெட்டோட வேல்யூவே. இப்போ டெப்ரிசியேஷன் எதில் சார்ஜ் பண்ணுவேன்னா இந்த 10 lakhsல தான் சார்ஜ் பண்ணுவேன். டெப்ரிசியேஷன் வில் பி சார்ஜ் ஆன் த நெட் அசெட் அண்ட் நாட் தி காஸ்ட். காஸ்ட் வந்து 20, நெட் அசெட் 10. நான் இந்த 10 lakhsல தான் 10% டெப்ரிசியேஷன் 1 lakhன்னு சார்ஜ் பண்ணுவேன். இப்போ பேலன்ஸ் ஷீட்னு வரும்போது நான் எப்படி காட்டுவேன்னா, கிரெடிட் சைடில் அசெட் சைடில் வந்து அசெட் வந்து 20 lakhs மைனஸ் கிராண்ட் 10 lakh தான் அசெட்டோட வேல்யூன்னு காட்டுவேன். இப்போ அதே நெட் இன்கம் மெத்தடில் எப்படி நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணுறோன்றது பார்ப்போம். ரீஃபண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி என்ன என்ட்ரி பண்ணோமோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ முன்னாடி இங்கே வந்துட்டு நம்ம அசெட்டோட வேல்யூவில் சப்ராக்ட் பண்ணுவோம் கிராண்ட்டை. ஸோ இங்கே வந்துட்டு ஆட் பேக் பண்ணுறோம். ஸோ இதே சம்மில் வந்துட்டு இப்போ 20 lakhs அசெட் வேல்யூ இருக்குது, 10 lakhs கிராண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெப்ரிசியேஷன் 3 lakhs வந்துருக்கு. இந்த 3 lakhs இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா 7 lakhs வரும். இப்போ இந்த 7 lakhs தான் இந்த டேட்டில் அதோட வேல்யூ. இப்போது கிராண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ணும்போது அசெட்டோட வேல்யூவில் திருப்பி ஆட் பண்ணிடுவோம். அப்படி ஆட் பண்ணிட்டா அது 17 lakhs மாறிடுச்சா. இப்போது புது டெப்ரிசியேஷன் இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணுறது இந்த 17 lakhsல தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக நம்ம எப்படி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம், காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். பட் இங்கே வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து -1 ஆகிடும். அதே மாதிரி காஸ்ட் வந்து ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ பார்த்தோம், 10 lakhsல பண்ணோம். பட் இப்போ வந்து 17 lakhsல பண்ணுறோம். ஸோ காஸ்ட்டும் மாறிடுச்சு. ஸோ நியூ காஸ்ட்டு இயர் வந்துட்டு ஆல்ரெடி எவ்வளோ இயர்ஸ் இருந்தது நார்மலாக எவ்வளோ இயர்ஸ் இருந்தது அதுலேருந்து எவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை சப்ராக்ட் பண்ணும். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் நியூ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும். இது வந்துட்டு நெட் அசெட்டுக்கு. இப்போ இதே டெஃபர்டில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் நம்ம முன்னாடியே, த கிராண்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டெஃபர்ட் இன்கம் இன் டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட். ஸோ வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு எல்லா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எப்போல்லாம் வந்து எவ்ரி இயர் எப்போல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோமோ அட் எண்ட் ஆஃப் ஈச் இயர் இன்கமாக அது திருப்பி ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை. ஸோ இதில் வந்துட்டு கிராண்ட் வந்து ரெக்கார்டட் செப்பரேட்லி டஸ் நாட் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் காஸ்ட் ஆஃப் அசெட். ஸோ இந்த சம்மில் காஸ்ட் ஆஃப் அசெட் 20 lakhs, அதே கிராண்ட் 10 lakhsனால் காஸ்ட் ஆஃப் அசெட்டில் தான் புக்ஸில் இருக்கும். நம்ம 10 lakhs சப்ராக்ட் பண்ணி காட்ட மாட்டோம். இப்போ அதே மாதிரி டெப்ரிசியேஷனும் அதே தான். டெப்ரிசியேஷன் ஆன் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் அண்ட் ரெக்கார்டட் இன் P&L. ஸோ இந்த 20 lakhsல தான் டெப்ரிசியேட் பண்ணுவோமே தவிர இந்த 10 lakhsல பண்ண மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 20 lakhs 2 lakhs டெப்ரிசியேஷன் P&L இந்த சைடு வருதா. இப்போது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் இயர் வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். இப்போது வந்து 20 lakhs வந்து கிராண்ட்டுன்னு வச்சுப்போம். 10 yearsக்கு வந்து இருக்குன்னா ஈச் இயர் 2 lakhs வந்து நம்ம வந்து டெஃபர்ட் இன்கமாக ட்ரீட் பண்ணுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சம்மில் 10 lakhsன்னு வச்சுப்போமே, 10 lakhs 10 yearsனால் ஒரு வருஷத்துக்கு 1 lakh வந்து நம்ம டெஃபர் பண்ணுவோம். ஸோ இங்கே டெப்ரிசியேஷன் P&L டெபிட் சைடில் 2 lakh போட்டோமா அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர். அதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர் அதே மாதிரி இன்கமாக டெஃபர்ட் கவர்மெண்ட் கிராண்ட் அக்கௌண்ட்லேருந்து 1 lakh வந்து டெஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் டெஃபர் இன்கம் வந்து ரெக்கார்டிங்கில். அதே ரீஃபண்ட் வரும்போதுட்டு என்னாச்சு, பேசிக்கலி த கிராண்ட் ரிசீவ்ட் இஸ் 10 lakhs ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு டிஜிஜி. இப்போது டிஜிஜியில் தான் ஃபுல் அமௌண்ட் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு, இதுலேருந்து எய்தர் டிஜிஜிலேயே பேலன்ஸாக இருக்கும், இல்லைனா நம்ம என்ன பண்ணோம் ஈச் இயர் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து 2 இடத்துக்கு பிரான்ச் ஆகிருக்கு. ஸோ ரீபே பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம், ரிவர்ஸ் பண்ணோம் என்ட்ரிஸ். அப்படின்னா இந்த டிஜிஜியில் இருந்த அமௌண்ட்டையும் இந்த P&Lல இருந்த அமௌண்ட்டையும் திருப்பி வந்து நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போய் தான் கிராண்ட்டை ரீபே பண்ணுவோம். ஸோ எவ்ரி இயர் வி சார்ஜ் டெப்ரிசியேஷன், எவ்ரி இயர் வி டெஃபர் த இன்கம் ஃப்ரம் டிஜிஜி அக்கௌண்ட் டு P&L ஆஸ் கிரெடிட். ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 years கழிச்சு வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டோம். 3 into 20% ஆஃப் 10 இது 2 lakhs பார்த்தோம்ல டெப்ரிசியேஷன். 2 lakhs வந்து 3 வருஷத்துக்கு 6 lakhs வருது. அதுக்கப்புறம் டெஃபர் இன்கம் நம்ம இங்கே போட்டது தான் 2 lakhs அண்ட் டெஃபர் இன்கம் 1 lakh. ஸோ 1 lakh வருதா. ஸோ 3 yearsக்குனா 3 lakhs ஹாஸ் பீன் டெஃபர்ட். 3 லட்சம் டெஃபர் பண்ணியிருக்கோம் 3 வருஷத்தோட எண்டில். இப்போது டெஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட்டில் இனிஷியலாக 10 lakh இருந்திருக்கு. அதில் 3 lakh வந்து P&Lக்கு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 7 lakhs இது அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஸோ ரீபே பண்ணும்போது 3 lakhs வில் பி டெபிட்டட் டு P&L அண்ட் 7 ஃப்ரம் டிஜிஜி அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் சேர்த்து தான் நம்ம ரீபே பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு டெஃபர்ட் இன்கமில். ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேஸ் அதுதான். ஸோ ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்னா பேசிக்கலி அந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேபிட்டல் அப்ரோச்னு சொல்லுவோம். பேசிக்கலி இட் இஸ் ரெடியூஸ் ஃப்ரம் த கேபிட்டல் ரிசர்வ் வைல் ரிட்டர்னிங். ஸோ ரீஃபண்ட்னா என்ன பார்த்தோம், ஆப்போசிட் ரியாக்ஷன்.
ஃபஸ்ட் இங்கே கிரெடிட் பண்ணியா இப்போது கேபிட்டல் ரிசர்வ் டெபிட் பண்ணிட்டு டு பேங்க்குன்னு போட்டு கேஷ் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம மானிட்ரி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நான் மானிட்ரி பார்ப்போம். நான் மானிட்ரினா கேஷ் இன்வால்வ் ஆகாமல் எப்படி கிராண்ட் கொடுக்குறாங்களோ அதான் நான் மானிட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அசெட் கிவன் ஆன் ரெடியூஸ்ட் வேல்யூ. ஸோ வேல்யூவை வந்து அசெட்டை வந்து இப்போது 10 lakhs அசெட்னா அதை வந்துட்டு ஒரு 5 lakhs ரெடியூஸ் பண்ணி 5 lakhsக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி தராங்க. அப்படி தரும்போதுட்டு அந்த ரெடியூஸ்டு வேல்யூ இருக்கும்ல மிச்சம் 5 lakhs, அந்த 5 lakhs தான் உன்னோட கிராண்ட்டாக நீ ட்ரீட் பண்ணுவேன். இந்த கிராண்ட்டை நீ முன்னாடியே பார்த்த மாதிரி அசட்டோட வேல்யூலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேசிக்கலி அதான் பண்ண முடியும், அசட்டோட வேல்யூலேருந்து ரெடியூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேஸாக இருந்தால். இப்போ அதே வந்துட்டு ஃபுல் வேல்யூ ஆஃப் தி அசட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அசட்டை. அவங்க வந்துட்டு எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை, ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இப்போது நார்மலாக இந்த கேஸில் என்ன பார்த்தோம், 5 lakhs கிராண்ட்னா மிச்சம் 5 lakhs பே பண்ணியிருப்போம். ஸோ அந்த அசட்டோட வேல்யூவை 10 lakhs minus 5ன்னு 5 lakhsக்காவது ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வேல்யூவே இல்லையே அப்படின்னா அது வேல்யூவே இல்லாமல் காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு அசெட் இருக்குது நம்ம கம்பெனிக்கு, ஸோ அதை புக்ஸில் காட்டணும். அப்போ என்ன பண்ணணும்னா கான்செப்டுவலாக இட் ஷுட் பி ரெக்கார்டட் அட் அ வேல்யூ வாட் எவர் த மேனேஜ்மெண்ட் டிசைட்ஸ். அது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ இந்த 10 lakhs வந்து அவங்க ஒரு 10,000 கூட ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் ரெக்கார்ட் பண்ணணும். அது வந்து மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன். அவங்க அதை எப்படி காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி காட்டுவாங்க. பட் ரெக்கார்ட் பண்ணணும். அது என்னவா ரெக்கார்ட் பண்ணணும்னா பிபிஇ அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ இந்த என்ட்ரி போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த அசெட் ஆஃப் த வேல்யூ வந்து ஃபுல்லாக இல்லவே இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அசெட்னா, ஒரு மினிமம் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுதான் கேசஸ். ஸோ இப்போது இந்த கேஷ் கொடுக்குறாங்கன்னா இந்த கேஷை அவங்க என்ன பர்பஸுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து டிவிடெண்ட்டாலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அகைன்ஸ்ட் த AS12ஓட இது. ஸோ அதனால் அவங்க கொடுத்த பர்பஸ்க்காக நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். How will you treat the following in the accounts? ஃபர்ஸ்ட் வந்து 35 lakhs received from local authority for providing medical facilities to employees. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஸோ அவங்க 35 lakh ரிசீவ்டுன்றனாலே அது மானிட்ரி கீழே வந்துடும். மானிட்ரியாக தான் தராங்க. ஸோ இந்த 3ல் எதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஃபார் ப்ரொவைடிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எம்ப்ளாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறது என்னது? அசெட் வாங்குறதா? இல்லை. அது வந்து ரிக்கரிங் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், அதுதான். ஏன்னா இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ணோன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பென்ஸுக்கு தான் இந்த அமௌண்ட் தராங்க. ஓகேயா? இன்னொரு திங் வந்துட்டு இங்கே வந்து ஃபார் ப்ரொவைடிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலே நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட். ஓகேயா? இந்த கேஸ் தான் பண்ணணும். ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் இன்கர்ட். இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கான்செப்சுவல் டவுட்டோ கொஷினில் ஏதாவது கிராமட்டிக்கல் திங்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்துட்டு 2 கேஸுமே இந்த ஆல்ரெடி இன்கர்ட் கோயிங் டு பி இன்கர்ட் 2 கேஸையும் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட்னு வந்துட்டு அக்கார்டிங்லி நம்ம வந்து அக்கார்டிங் டு AS12 இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதில் எது கீழே வருதோ அதில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலே அவங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ மார்க்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஆல்ரெடி இன்கர்ட். ஸோ கிரெடிட் பண்ணும் P&Lக்கு. எழுதின ஆன்சரும் அதே தான். 35 lakhs டுவர்ட்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரெப்ரசன்ஸ் ரெவன்யூ கிராண்ட். ஒன்று இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு கொடுக்குறாங்கல்ல ரெவன்யூ, அதை வந்துட்டு ரெவன்யூ கிராண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா அது P&L கிரெடிட் பண்ணுற எல்லாமே ரெவன்யூ கிராண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். வேறு கேபிட்டல் கிராண்ட்டுன்னு எது சொல்லுவோம்னா இந்த அசெட் வாங்குறதுக்கு தருது, இல்லை அசெட்டே தருது, இதெல்லாம் வந்து கேபிட்டல் கிராண்ட். வேறு இதெல்லாம் வந்து ரெவன்யூ கிராண்ட். ஓகே, ரெவன்யூ கிராண்ட் ஒன்லி. தி அமௌண்ட் ரிசீவ்டு மே பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் அண்டர் அதர் இன்கம். ஓகே, கிரெடிட்டட் டு P&L. Alternatively, employees' welfare expenses can be reduced by the amount of the grant received. ஸோ அதான் எய்தர் நம்ம அந்த இது பார்ப்போம்ல ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டை எய்தர் லைபிலிட்டி சைடில் காட்டுவோம், இல்லை அசெட் சைடில் ரெடியூஸ் பண்ணி காட்டுவோம். அந்த மாதிரி தான் இங்கே எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக கிரெடிட் சைடில் இன்கமாக காமிச்சிக்கலாம் P&L. ஸோ அதான் ட்ரீட்மெண்ட். இப்போ செகண்ட் ஒன், இதுலேயும் 100 lakhs ரிசீவ்ட். ஸோ இதுவும் மானிட்ரி தான். ரிசீவ்ட் ஆஸ் சப்சிடி ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் செட்டிங் அப் அ நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியா. ஸோ இப்போது நம்ம இது பார்ப்போம். திருப்பி இது வந்துட்டு மானிட்ரி தான். 100 lakhs ரிசீவ்டுன்றனால இது வந்துட்டு ஃபார் பையிங் எக்ஸ்பென்ஸ் எதாவது இன்கர் பண்ணிருக்கோமானா இல்லை. இது வந்து எதுக்குன்னா பேக்வேர்டு ஏரியாவில் ஒரு இது செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் பை பண்ணுறோமானா அதுவும் இல்லை. ஸோ இது வந்து தேர்ட் கேஸ். இது ரெண்டும் இல்லைனா ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ 100 lakhs வந்து ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் பண்ணியிருப்போம். When subsidies by the central government is not specifically related to any particular asset, it represents grant in the nature of promoters contribution. இந்த அசெட்காகவும் இது கொடுக்கல. ஸோ promoters contribution. Amount received 100 lakhs will be credited to capital reserve account. ஸோ இது எங்கே காட்டுவோன்னா சும்மா சொல்கிறேன், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே இது வரும் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டோன்னா. ஸோ வந்து இது வந்து ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்போ அடுத்த கேஸ் 10 lakhs grant received from the central government on installation of anti-pollution equipment. ஸோ இதுவும் 10 lakhs கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இது வந்து
மானிட்ரி தான். அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இன்ஸ்டலேஷன் ஆஃப் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் அசட்காகன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு பிபிஇ பையிங்கில் தான் இது வருது. ஸோ அதே தான் இந்த கேஸுக்கும். when grant is relatable to a particular asset, we may reduce the cost of the asset, thereby charge reduce depreciation during the useful life of year. Alternatively 10 lakhs can also be taken as deferred income. நாம் இங்கே பார்த்தோம்ல இந்த மாதிரி கேசஸில் ரெண்டாவும் ட்ரீட் பண்ணலாம். எய்தர் நெட் அசெட் மெத்தடா இல்லை டெஃபர்ட் இன்கம் மெத்தடா. ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு மெத்தடும் என்ன சொல்கிறது கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். உனக்கு எது வேணுன்றதை நீ தான் சூஸ் பண்ணணும். இது எது சூஸ் பண்ணுவோன்றதுக்கும் ஒரு கான்செப்சுவல் திங் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போது நெட் அசெட் மெத்தட்னால் நம்ம டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, கிராண்ட் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் காட்டுறோம். இப்போது ரெண்டு கேஸ் எடுத்துப்போம். ஒன்று வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், இன்னொன்று வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டு கேஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன், சத்தியமாக அவன் கவர்மெண்ட் ரீஃபண்ட் கேட்காதுன்னு உனக்கு ஷாராக இருந்தால் ஒன்று பண்ணுவேன். இல்லை நமக்கு டவுட்டு தான், நம்ம பண்ணுறது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல, அவங்க என்றைக்கு வேணால் ரீஃபண்ட் கேட்கலாம். இப்படின்னா ரெண்டு கேஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் ரீஃபண்டே கேட்க மாட்டாங்க அப்படின்னா நான் ஷாராக நெட் அசெட் மெத்தடுக்கு போயிடுவேன். ஓகேயா, ஏன்னா டெப்ரிஷியேட் நான் பண்ணுறதே இந்த ரெடியூஸ்டு வேல்யூவில் தான். ஓகே, ஸோ அதனால் உன்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கம்மியாக இருக்கும், பிஎன்எல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து when we are not refunding, இந்த ஐடியா ஆஃப் ரீஃபண்டிங் இருக்கும்போது we will choose net asset method. வேறஸ் ரீஃபண்ட் பண்ணுவோன்னா பேசிக்கலி என்ன ஆகும், அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்ல, இப்போ சப்போஸ் இதை வந்து ரீஃபண்ட் பண்ணுற கேஸில் இருந்ததுன்னா 17 lakhs நியூ டெப்ரிசியேஷன் வந்து இந்த 17 lakhஸில் கண்டுபிடிக்கணும். புதுசாக ஃபார்முலாலாம் பார்த்தோம். ஸோ இது வந்து புக்ஸே வந்து காம்ப்ளிகேட் ஆகிடும் சப்போஸ் ரீஃபண்ட் பண்ணலாம். ஆனால் டெஃபர்ட் இன்கமில் என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக டிஜிடி அக்கௌண்ட் தான் போடுறோம். காஸ்ட்லியே தான் நம்ம டெப்ரிஷியேட்டும் பண்ணுறோம். அதனால டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வில் ரிமைன் தி சேம் ஈவன் ஆஃப்டர் ரீஃபண்டிங். ஸோ அசெட் வந்து அஃபெக்டே ஆகாது, ஒன்லி டிஜிஜி அக்கௌண்ட் அண்ட் பிஎன்எல் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால வென்எவர் நம்ம ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது வி வில் சூஸ் டெஃபர்ட் இன்கம் மெத்தட். ஓகே, ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் அப்படி தான். அசெட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் பையிங்னு வரும்போது எதர் வி கேன் டூ இந்த மாதிரி நெட் அசெட் மெத்தட், இல்லைனா வி கேன் டூ டெஃபர்ட் இன்கம் மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தடில் எது வேணால் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஸ்டின், 120 lakhs received as subsidy from central government for setting up industrial undertaking notified backward area. இதுவும் அதே தான், received as subsidy. ஸோ இது வந்துட்டு அசெட்காகனா இல்லை, எக்ஸ்பென்ஸ்க்காகனா இல்லை. ஸோ வந்துட்டு பர்டிகுலர் அசெட்காக இல்லைன்றனால இது ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது 15 lakhs கிராண்ட் ரிசீவ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இன்ஸ்டலேஷன் அப்போ பர்டிகுலர் அசெட்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இது வந்து நம்ம பார்த்த இந்த கேஸ் மாதிரி எய்தர் வந்து நெட் அசெட் மெத்தடில் இல்லை டெஃபர்ட் இன்கம் மெத்தடில் நம்ம போடலாம். 25 lakhs received from the state government for providing medical facilities to its workmen during the pandemic. ஸோ இதுலேயும் அதே தான், போன கேஸ் மாதிரியே ஃபார் ப்ரொவைடிங் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டு இட்ஸ் ஒர்க்கர்மேன் டியூரிங் த பேண்டமிக். ஆல்ரெடி பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து அப்போது நான் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25 lakhs வந்துட்டு பாலிசியாக கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாலிசியில் கிராண்டாக கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதனால இதை வந்து கிரெடிட் பண்ணுவோம் பிஎன்எல் அக்கௌண்ட்டில். ஓகே, ஸோ வந்து இப்போ அடுத்த கொஷின், எஸ் லிமிடெட் has received 18 crore from the government for setting up a factory in backward area. Out of this grant, company distributed 12 crores as dividend. Okay, so first part of the question is second one. Also yes, limited received land free of cost from state government, but it has not recorded it all in the books as no money has been spent. ஸோ ஒரு அசெட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், லேண்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதை புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணலை, ஏன்னா நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்றாங்க. இந்த லைட் ஆஃப் AS12 எக்ஸாமின் வெதர் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் போத் இஸ் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். 18 crore ரிசீவ் பண்ணுறோம் ஃபார் செட்டிங் அப் பேக்வர்ட் ஏரியா. அதுக்கு வந்து இது வந்து என்னவா ட்ரீட் பண்ணுவோம், ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் நம்ம ஜென்ரலாக, கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ வந்து கேபிட்டல் ரிசர்வில் தான் அந்த ஃபுல் அமௌண்ட் 18 crores இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான், இதுலேருந்து 12 crores நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நம்ம என்ன பார்த்துருக்கோம், கேபிட்டல் ரிசர்வில் இருக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி டிவிடெண்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 18 crores எது கொடுத்துருக்கான், செட்டிங் அப்போ ஃபேக்ட்ரி, அந்த பர்பஸ்க்கு நீ பண்ணுற, அதுக்காக நான் காசு தரேன் தான் தந்திருக்கானே தவிர இதை வந்து டிவிடெண்ட்காக டிக்ளேர் பண்ணலாம் அவன் தரல. ஸோ வந்து இந்த மாதிரி கிராண்ட்டை நம்ம அதுக்கான பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதை தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது முன்னாடியே பார்த்தனால. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் தப்பு. இந்த 18 crores வந்து ஃபுல்லாக கேபிட்டல் ரிசர்வுக்கு தான் நம்ம இது பண்ணணும். எப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறோமோ அப்போ வந்து அதை வந்துட்டு நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ அடுத்தது வந்து லேண்ட் ரிசீவ்ட் விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பட் இட் ஹஸ் நாட் பீன் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஸ் நோ மணி ஹஸ் பீன் ஸ்பெண்ட். இது வந்து கரெக்டான முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. இப்போது இந்த மெத்தட் பார்த்தோம்ல, நான் கேஷ், ஏன்னா அசெட்டு கொடுக்குறோம், நான் மானிட்ரி.
இங்கே அசெட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃபுல் வேல்யூ அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டா, நோ மணி ஹாஸ் பீன் ஸ்பெண்ட். ஸோ என்ன சொன்னேன், ஸோ இந்த இட் ஹேஸ் டு பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் அட் அ வேல்யூ விச் எவர் த மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ். ஓகே, அதுக்கு என்ட்ரி என்ன, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், அப்போ தான் அசெட் உள்ளே வரும். டு கேபிட்டல் ரிசர்வ், கேஷ் போகல, அதனால் கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும். ஜென்ரலாக காசு கொடுத்துவாங்கன்னா கேஷ் வரும். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கொஷின். ஃபோர்த் ஒன், Hygiene Limited has received a grant of 50 lakhs from the state government towards installation of pollution control machinery on fulfillment of certain conditions. The company however failed to comply fulfillment of certain conditions. Okay, ஸோ வந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரீஃபண்ட் ஆகும். The company however failed to comply with the said conditions and consequently was required to refund the said amount. The company debited the said amount to its machinery account in 2022 on payment of the same. It also reworked on the depreciation for the said machinery. So new depreciation கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம பார்த்தோம்ல ஃபார்முலா, and pass the necessary adjusting entries. Okay, to incorporate the retrospective impact of the same. ஸோ இங்கே வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று ரெட்ராஸ்பெக்டிவ், இன்னொன்று வந்துட்டு ப்ராஸ்பெக்டிவ். இப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் மெத்தட்னா இப்போ AS12 படி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிவ் மெத்தடில் தான் நம்ம வந்து லைக் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம், ரெட்ராஸ்பெக்டிவில் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டு என்னென்னு பார்ப்போம். இப்போது ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னு வரும்போதுட்டு இது வந்துட்டு இட் வில் கன்சிடர் போத் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், இந்த ரெண்டுத்தோட இம்பேக்ட்டும் வந்து நம்ம வந்து புக்ஸில் காட்டுவோம். இப்போ நம்ம நியூ டெப்ரிசியேஷன் இந்த சம்மில் கால்குலேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ வருஷம் பேலன்ஸ் இருக்குது, 10 - 1 9 அப்படின்னு தான் பார்ப்போம். ஸ்க்ராப் வேல்யூ ஃபியூச்சரில் எவ்வளோ ரியலைஸ் ஆகும் அதை தான் பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் AS12 வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் மெத்தடில் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ஆன்சர் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். The grant received 50 lakhs is for specific asset. On receipt of it, it can be deducted from asset cost. இது ஒரு மெத்தட், நெட் அசெட் மெத்தடில் வேணால் பண்ணிக்கலாம். In the year 2022, when refund is made, it denotes reversal of the effect done when the grant was received. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டெபிட் மிஷினரி அக்கௌண்ட் இஸ் அப்ராப்ரியேட். வந்து என்ன பண்ணுவோம், நெட் அசெட் மெத்தடில் கிராண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அசட்டோட வேல்யூவை டெபிட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேயா, ஸோ வந்து டெபிட்டிங் த மிஷினரி இஸ் அப்ராப்ரியேட். ஹவவர் மோடிஃபிகேஷன்ஸ் டு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வில் பி டன் இன் ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட். ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட்னா நான் சொன்னேன், இந்த நியூ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா எடுத்தோம்ல, அது எப்படி வந்ததுன்னா ப்ராஸ்பெக்டிவ் மெத்தடால் தான் இந்த ஃபார்முலாக்கே நம்ம வரைவாங்க. ஓகே, ஸோ வில் பி டன் இன் ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட் only. Hygiene Limited has incorporated retrospective effect of our depreciation which is inappropriate as per AS12. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட்னா பார்த்த மாதிரி ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி நம்ம டெப்ரிசியேட்லாம் கால்குலேட் பண்ணுவோம். ரெட்ராஸ்பெக்டிவ்னா பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட். இப்போது பேசிக்கலி 10 years முன்னாடி ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் வச்சுப்போம் AS12. நான் வந்து 11 yearsக்கு முன்னாடி ஒரு மிஷினரி வாங்கியிருக்கேன், 11 - 15 years வச்சுப்போம். இப்போது இந்த மிஷினரியோட டெப்ரிசியேஷன் அதோட சேஞ்சஸ்லாம் இப்போ இந்த 10 வருஷம் கழிச்சு நடந்திருக்குல்ல, லைக் 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்குல்ல, அந்த சேஞ்சஸ்லாம் ஒரு 5 வருஷம் பழசோட நம்ம வந்து லிங்க் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப லைக் ஓல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ரெட்ராஸ்பெக்டிவ் மெத்தட் எடுக்க மாட்டோம், ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட் எடுப்போம். இவ்வளோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ரெட்ராஸ்பெக்டிவ்னா என்ன, ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன, நம்ம ப்ராஸ்பெக்டிவ் தான் AS12 படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இந்த பார்ட் வேணால் விட்டுருங்க, மறந்துடுங்க. ஓகே ஃபைன். இப்போ 5th கொஷின் பார்ப்போம். 5th கொஷினில் என்ன போட்டிருக்கு, on 1st April purchased the manufacturing plant for 60 lakhs which has estimate useful life of 10 years with a salvage value of 10 lakhs. On purchase of the plant, grant 20 lakhs was received from the government. You are required to calculate amount of depreciation for each cases. First case எடுத்துப்போம், முதல்ல ஆன்சருங்க. 5th கொஷின் இங்கே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் if the grant amount is deducted from the value of machinery அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்துட்டு நெட் அசெட் மெத்தடா, நெட் அசெட் மெத்தட் இதில் தான் இப்போ பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இனிஷியலாக காஸ்ட் வந்து 60 lakhs, கவர்மெண்ட் கிராண்ட் 20 lakhs, சப்ராக்ட் பண்ணு, இப்போ நெட் அசெட்டோட வேல்யூ வந்து 40 lakhs. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், சால்வேஜ் வேல்யூ இஸ் 10 lakhs, லைஃப் வந்து 10 years. ஸோ சால்வேஜ் வேல்யூ 10, லைஃப். ஸோ அப்போ டெப்ரிசியேஷன் என்ன, காஸ்ட் ஆஃப் அசெட் நெட் காஸ்ட் விச் இஸ் 40 lakhs மைனஸ் சால்வேஜ் வேல்யூ 10 lakhs டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், 3 lakh டெப்ரிசியேஷன் வருது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான், ஜேர்னல் என்ட்ரி தான் கேட்டிருக்கான். ஓகேயா, அண்ட் அசியூம் டெப்ரிசியேஷன் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ் அதுவும் கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிளான்ட் ரிசீவ் பண்ணும்போது பிளான்ட் டு பேங்க் 60 lakhs. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, இந்த கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ் பண்ணுறோம்ல, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிளான்ட், ஏன்னா நெட் அசெட் மெத்தடில் போகிறனால இந்த என்ட்ரி இப்படி தான் இருக்கும். 20 lakhs. இப்போ ஆக்சுவலாக மிஷினரியோட வேல்யூ 40 lakhs மாறிடும். ஓகே, இப்போ இதான் மிஷினரி அக்கௌண்ட்னா இனிஷியலாக 60 lakhs ரெக்கார்ட் பண்ணோம், இப்போ இங்கே 20 போட்டுட்டோம், ஆக்சுவல் வேல்யூ இப்போ 40. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம். டெப்ரிசியேஷன் வந்து 3 lakhs நம்ம கால்குலேட் பண்ணல, 3 lakhs being depreciate on net cost recognized. நெக்ஸ்ட் இந்த டெப்ரிசியேஷன் வந்து P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் நார்மல் என்ட்ரிஸ் முன்னாடியே படிச்சது தான். இந்த 3 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கான், ஸோ
ஸோ செகண்ட் கேஸ் வந்து இஃப் த கிராண்ட் இஸ் ட்ரீட்டட் as deferred income. ஸோ deferred income ட்ரீட் பண்ணுற கேஸ் பார்ப்போம். when the grant is taken as deferred income, original cost of plan shall be continued at 60 lakhs. ஆனால் இந்த 20 lakhs வந்து deferred DGGன்னு ஒரு அக்கௌண்ட்டில் இந்த 20 lakhs நம்ம போட்டுருவோம். டிப்ரிசியேஷன் per year இப்போ கால்குலேட் பண்ணுவோம். அங்கே வந்து 40 - 10 பண்ணுவோம், இங்கே 60 - 10 பண்ணுறோம். ஏன்னா இங்கே ரெடியூஸ் பண்ணல. 60 - 10 lakhs by 10 5 lakhs per annum. இதான் நியூ டிப்ரிசியேஷன். இப்போ போன கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா டிப்ரிசியேஷன் அமௌண்ட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே பிளான்ட் அண்ட் மிஷினரி 60 இது வந்து கிராண்ட் வந்து இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு போட்டோம், இங்கே டெஃபர்ட் இன்கம் போகிறோம். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே 2020 போட்டுட்டோம். இப்போ என்ன அது டெப்ரிசியேஷன் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 5 lakhs. இங்கே 3 lakhs போட்டோம், இங்கே 5 lakhs போகிறோம். இந்த 5 lakhs P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது எண்ட் ஆஃப் ஈச் இயராக அதான். ஸோ டெஃபர்ட் இன்கமில் 20 lakhs இருக்கா, இதை வந்துட்டு நம்ம இப்போ டெஃபர் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் டெஃபர் ஆகும்னு நான் என்ன சொன்னேன், டோட்டலாக எவ்வளோ கிராண்ட் ரிசீவ்டு 20 lakhs. எவ்வளோ வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் 10 வருஷம். அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் 2 lakhs டெஃபர் பண்ணணும். ஓகே ஸோ அடுத்த கேஸ் பாருங்கள், டெஃபர்ட் இன்கம் டெபிட் டு P&L. கிரெடிட் சைடில் P&L வந்தால் தான் இன்கம். ஸோ வந்து 2 lakhs போட்டுட்டோம். ஸோ இது இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் போன மெத்தடில் போட்டிருந்தேன்னா ஆக்சுவல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ 3 lakhs. பட் இங்கே வந்துட்டு 5 lakhs வந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 lakhs தான் நம்மளோட டெஃபர் இன்கம். இது காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் சிம்பிளாக வச்சுக்கலாம். எவ்வளோ கிராண்ட் தரோம், எவ்வளோ இயர்ஸ்க்கு, அதை வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு டெப்ரிசியேஷன் கிடச்சிடும். தேர்ட் கேஸ், if the grant amount is deducted from the value of plant, but at the end of the each year grant is refunded to the extent of 4 lakhs due to non-compliance of certain conditions. ஸோ வந்து டிடக்டட் ஃப்ரம் வேல்யூ. இப்போ நெட் அசெட் மெத்தட்லேயே இது என்னது ரீஃபண்ட். இதுதான் இந்த கேஸ். ஓகே நெட் அசெட்டில் ரீஃபண்ட். when the grant was deducted from the cost of asset, subsequently refund by the end of the year shall result in increase of carrying amount. அதான் பார்த்தோம்ல, ரீஃபண்ட் பண்ணும்போது அதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வந்து இந்த ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் வில் பி சப்ஜெக்டட் டு டெப்ரிசியேஷன். அதான் புது எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு தான் நம்ம டெப்ரிசியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம், ஒரிஜினல் காஸ்ட் 60, கிராண்ட் 20. ஸோ வந்து 40 தான் இப்போ அசட்டோட வேல்யூவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2022-23 இது வந்து 21ல் வாங்கணும். ஸோ 21-22 22-23 ஸோ 3 வருஷம் ஆயிடுச்சு. பேசிக்கலி 3 வருஷம் இல்லை, 2 வருஷம் தானே இருக்குது. ஆமாம் 21-22 22-23 ஸோ 2 வருஷம். ஓகே ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு 3 lakhs நெட் அசெட் மெத்தடில் கால்குலேட் பண்ணுவோமா. ஸோ 3 lakhs into 2 6 lakhs மொத்தமாக டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டில் அதோட வேல்யூ 34 lakhs, மிஷினரியோட வேல்யூ 34 lakh. ஓகேயா ஸோ இப்போது கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோ இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஆக்சுவலாக 20 lakhs கிராண்ட் கொடுத்துருக்காங்க. பட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 4 lakhs தான் ரீஃபண்ட் பண்ணணும். 16 lakhs நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மிச்சம் 4 lakhs மட்டும் ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ 4 lakhs கிராண்டோட அசட்டோட வேல்யூவில் ஆட் பண்ணிடுவோம். 38 lakhs வந்து ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட். நியூ டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இங்கே ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, நியூ காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மைனஸ் எவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது. இந்த சம்மில் எவ்வளோ இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மொத்தமாக 10 - 2 ஏன்னா 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் 8 years இருக்குது. நியூ காஸ்ட் ஆஃப் மிஷினரி எவ்வளோ 38 lakhs. ஸோ 38 lakhs மைனஸ் ஸ்கிராப் வந்து அதே 10 lakhs தான் இருக்கும். அதான் பண்ணியிருக்கோம். 38 lakhs minus 10 lakhs by 8 which is 3.5 lakhs. இந்த 3.5 lakhs தான் இப்போது நியூ டெப்ரிசியேஷன். அதாவது இப்போது இந்த புக்ஸில் 23 எண்ட் இயர் 2023யோட மார்ச் 31 அன்றைக்கி இந்த அமௌண்ட்டில் தான் டெப்ரிசியேஷன் நம்ம காட்டணும். ஓகேயா ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ன, பிளான்ட் அண்ட் மிஷினரி டெபிட் டு P&L. இது வந்து கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணும்போது பீயிங் கிராண்ட் ரிசீவ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் மிஷினரி பார்ஷியலி ரீஃபண்டட் ஆன் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் சம்திங். ஓகேயா ஸோ இது இப்போ லாஸ்ட் கேஸ் என்னது, if the grant is treated as promoter's contribution. இந்த லாஸ்ட் கேஸ் வந்து ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக ட்ரீட் பண்ணுறோம். அப்படி ட்ரீட் பண்ணால் என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் வில் பி ஆன் த டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் ஒன்லி. ஸோ 60 lakhs minus 10 lakhs by 10 5 lakhs தான் டெப்ரிசியேஷன். ஸோ the grant receipt will be credited to capital reserve without affecting the asset value. இதான் முக்கியம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் 20 lakhs 20 lakhs. ஸோ இதான் இதோட ட்ரீட்மெண்ட். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த சம்மில் வந்து என்ன சொல்கிறாங்க, பைவா லிமிடெட் received a specific grant of 30 lakhs for acquiring a plant of 150 lakhs. ஓகே ஸோ வந்து 150 lakhs பிளான்ட்டோட வேல்யூ, அதுக்கு 30 lakhs தான், ஒரு பார்ஷியல் அமௌண்ட் தான் தரோம். having a useful life of 10 years, the grant was received and credited to deferred income. ஸோ deferred income மெத்தடில் போடுறோன்னு கொடுத்துட்டான். and was not deducted from the cost. ஓகே deferred income during the year 2017-18. ஸோ எப்போ வாங்கினோன்னா 2014-15 வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவா லிமிடெட் received a specific grant of 30 lakhs for acquiring a plant of 150 lakhs. இது வந்து எந்த இயர்லனா 2014-15. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் 10 years. the grant received was credited to deferred income. ஸோ இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க deferred income மெத்தடில் தான் பண்ணுறோன்னு. ஸோ நெட் அசெட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. during 2017-18 due to non-compliance conditions laid for the grant, the company had to refund the whole of the amount to grant. ஸோ வந்து whole amount ரீஃபண்ட் பண்ணும், பார்ஷியல் அமௌண்ட் இல்லை.
நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் இந்த டெஃபர்ட் இன்கம் வாஸ் 21 lakhs. ஸோ அதை எடுத்துக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,05,000. வாட் ஷுட் பி த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், இனிஷியலாக நமக்கு எவ்வளோ கிராண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 30 lakhs ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னா 2014-15, அப்புறம் வந்து 16-17, 17-18 3 வருஷம் ஆயிருக்கா. ஸோ எவ்வளோ இயர்ஸ், 10 years. ஸோ 30 lakhs கிராண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 10 yearsக்கு. ஸோ வந்துட்டு டெஃபர் பண்ணும்போது ஈச் இயர் எண்டில் நம்ம 3 lakhs தான் டெஃபர் பண்ணுவோம். ஸோ 2014, 15, 16 இல்லை 15, 16, 17 இந்த 3 வருஷத்துலையும் 3 lakhs, 3 lakhs, 3 lakhs டெஃபர் பண்ணியிருப்போம் எங்கள் P&L அக்கௌண்ட்டில். ஸோ இது வரைக்கும் 9 lakhs டெஃபர் பண்ணிட்டோம். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும், 21 lakhs இருக்கணும் அக்கௌண்ட்டில். அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, 21 lakhs டெஃபர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபர் இன்கம் மெத்தடில் ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரிவர்ஸ் பண்ணணும் என்ட்ரிஸை. ஸோ இந்த 9 lakhs P&L இருக்குல்ல, இதை திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி 21 lakhs டெஃபர் கிராண்டில் இருக்கிறதையும் நம்ம திருப்பி கொடுப்போம். ஸோ அதான் என்ட்ரி. டெஃபர்ட் இன்கம் அக்கௌண்ட் டெபிட், P&L அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இது ஆல்ரெடி இங்கே இருக்கிற பேலன்ஸ். இந்த அமௌண்ட் வந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் இன்கமாக P&L அந்த அமௌண்ட் டு பேங்க். இதான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடைசியாக 2 சம் இருக்குது. அதில் வந்துட்டு என்னென்னா இந்த சம் on 1st April 2016 received a government grant of 60 lakhs for acquisition of a machinery costing 300 lakhs. So grant வந்து 60 lakhs. The grant was credited to the cost of the asset. The estimated useful life of the machinery is 10 years. The machinery is depreciated at 10% WDV method. அது ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெயிட் லைனில். The company had to refund the grant in June 2019 due to non-compliance of certain condition. How the refund of the grant is dealt with the books of Mac Limited, assuming that company did not charge any depreciation for the year 2019-20. ஸோ இந்த 2019 ஏப்ரல்லேருந்து ஜூன் இந்த மந்த்துக்கான டெப்ரிசியேஷன் நம்ம காட்ட வேணாம், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் என்னென்னா 3 இயர்ஸ்க்கு நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். 16லேருந்து 17, 17லேருந்து 18, 18லேருந்து 19 3 வருஷம் இருக்கா. 19லேருந்து 20 கால்குலேட் பண்ண வேண்டாம். ஸோ 3 இயர்ஸ்க்கு. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து ஃபஸ்ட்டு 240 இருந்ததா. ஸோ வந்து எவ்வளோ கொடுத்துருந்தா மிஷினரியோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 10 years. ஸோ வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ படி பண்ணால் 240 lakhs இன்ட்டு 10/100 பண்ணணும். ஸோ 24 lakhs வரும். ஸோ 24 lakhs அதை சப்ராக்ட் பண்ணால் 2,16,000 வரும். ஸோ WDVன்றனால நெக்ஸ்ட் இயர் 2,16,000ல் 10% 21.6 சப்ராக்ட் பண்ணால் இது வரும். ஸோ இந்த மாதிரி 3 வருஷத்துக்கும் போடணும். 19 ஜூலைலேருந்து 20 ஜூலை வரைக்கும் 20 ஏப்ரல் மார்ச் வரைக்கும் நம்ம காட்ட வேணாம். ஸோ அதனால் there's no depreciation charge. ஸோ புக் வேல்யூ as on the date of June 2019 is 174 lakhs, 174.96 lakhs இருக்குது. ஸோ இப்போது இது என்ன மெத்தடில் நம்ம ஆக்சுவலாக போட்டிருக்கோம் இந்த சம்மனா வாஸ் கிரெடிட்டட் டு தி காஸ்ட் ஆஃப் தி அசெட். ஸோ அப்போ இது நெட் அசெட் மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம். நெட் அசெட் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் தி அசெட்டில் ஆட் பண்ணுவோமா. ஸோ 174 + 60 எவ்வளோ இங்கே ரீஃபண்ட் பண்ணுறோம், 60 மொத்த அமௌண்ட்டும் 60. ஸோ மொத்தமாக ரீஃபண்ட் பண்ணும்போது இது டோட்டலாக ஆட் ஆகி இதுதான் வந்து கரண்ட்டாக அதோட வேல்யூ இருக்கும், வேல்யூ ஆஃப் தி அசெட் அந்த லாஸ்ட் டே. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் 2019-20. ஸோ அந்த டேட்டில் என்னெல்லாம் என்ட்ரிஸ் இருக்கும்னா ஃபஸ்ட்டு கிராண்ட்டை நம்ம இது பண்ணுறோம், கிராண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம்ல. ஸோ அசெட் அக்கௌண்ட் டெபிட் 60 டு பேங்க் அக்கௌண்ட். இது வந்து நெட் அசெட் மெத்தட்ன்றனால இப்படி இருக்குது. சப்போஸ் டெஃபர்ட் இன்கம் இருந்தால் நம்ம முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி டெஃபர்ட் இன்கம் P&L டு பேங்க்னு வரும். அப்புறம் நம்ம இந்த வருஷத்துக்கு ஆக்சுவலாக டெப்ரிசியேஷன் காட்ட வேணாம்னு சொல்லிட்டனால இன்னொரு என்ட்ரி போட மாட்டோம், இந்த ஒரு என்ட்ரியோடு நிறுத்திப்போம். ஸோ அப்போ அடுத்த சம்மில் வந்துட்டு A purchased machinery for 75 lakhs. The government grant was received towards the machinery is 10 lakhs. Residual value of the machinery is 6 yearsக்கு 5 lakhs. 5 lakhs தான் residual value. ஸோ என்ன சொல்கிறாங்க, asset is shown in the balance sheet as net of grant. ஸோ இதுவும் net asset method. At the beginning of the third year an amount becomes refundable to the extent of 8 lakhs. 8 lakhs refund பண்ணணும் due to non-compliance of certain condition. ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 வருஷத்துக்கு என்ட்ரிஸ் போடணுன்றாங்க. ஸோ அவங்க கிவனை வச்சு நம்ம என்னெல்லாம் கன்க்ளூட் பண்ண முடியும். இனிஷியலாக 75 lakhs இருந்ததா, கிராண்ட் 10 lakhs, 65 lakhs தான் நெட் அசெட். இப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு 65 lakhs minus 5 lakhs divided by useful years 10. ஸோ பண்ணால் 10 lakhs வருது. ஸோ 3 வருஷம் இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கு 10 lakhs, செகண்ட் இயருக்கு 10 lakhs. ஸோ வந்து 2 இயர்ஸுக்கு 10 lakhs பண்ணியாச்சா. இங்கே கொஷனில் கொடுத்துருக்காங்க அட் த பிகினிங் ஆஃப் தேர்ட் இயர்னு. ஸோ 3ஆவது வருஷம் பண்ண வேணாம், 2 வருஷம் எண்டு வரைக்கும் பண்ணால் போதும். ஸோ அதனால் 2 வருஷம் 10 lakhs பண்ணணும். ஸோ தேர்ட் இயர் வந்துட்டு 8 lakhs வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவல் கால்குலேஷன் படி நியூ டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், 65 lakhs இனிஷியலாக இருந்தது, மைனஸ் 10 lakhs ஃபஸ்ட் இயருக்கு, மைனஸ் 10 lakhs செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயர் வந்து ரீஃபண்ட் 8 lakhs ஆட் பண்ணுறோமா, பண்ணால் 53 வந்துடுது அதோட வேல்யூ.
நியூ டெப்ரிசியேஷன் என்ன சொன்னோம், நியூ காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டிவைடட் பை இயர்ஸ். நியூ காஸ்ட் எவ்வளோ இப்போ 53 lakhs மைனஸ் ஸ்கிராப் அதே 5 lakhs தான் இருக்கும் இங்கே போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 6 years, இங்கே ஆக்சுவலாக 6 வரணும். ஓகே, இங்கே 6 years வரும். அப்போ தான் 60 lakhs by 6 10 lakhsனு வரும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 53 minus 5 வந்துட்டு 48 டிவைடட் பை இது வந்துட்டு 4 years தான் இனிமே இருக்குது. இது வரைக்கும் 2 years யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 4 years. ஸோ 48 by 4 12 lakhs. இதான் நியூ டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து 3 வருஷத்துக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 10 lakhs டெப்ரிசியேஷன் போடுவோம். செகண்ட் இயருக்கு இன்னொரு 10 lakhs போடுவோம். தேர்ட் இயர் நம்ம என்ட்ரி போடும்போது என்னெல்லாம் என்ட்ரி காட்டுவோம், ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் பிகினிங்லேன்றனால தேர்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 8 lakhs கிராண்ட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும். அசெட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் அசெட் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் ஒரு என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்ரிசியேஷன் நியூ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம்ல 12 lakhs, அந்த 12 lakh தான் இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ ரீஃபண்ட் பண்ணிட்டனால டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு AS12 இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ். இருக்கிற எல்லா சமயம் நம்ம பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்களாக வந்துட்டு ஈஸியாக பழச்சிருவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, பாய்.